தன்னம்பிக்கைக்கு மறுபேரே அஜித் சார் தாங்க. பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்லை, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்ட நினச்சா கோடாலி கூட சிக்கிக்கும். யா, தலை அஜித் சார். வாழ்க்கையில் எப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ட்ராப், பொதுவாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகம் எனக்கு. அந்த ட்ராப் என்னைக்காவது வரும்போது நான் அவரை தான் நினச்சிக்கிறது. இந்த ஏஜ்லேயும் வந்துட்டு அவருடைய பேஷன் அவர் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச துறையில் வந்துட்டு அவர் ஒரு ஃபோக்கஸ்டாக. ஸோ இத்தனை வருஷம் படம் பண்ணால் கூட அதுக்கு பின்னணியில் எவ்வளோ பண்ணணும், ரேசிங்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார். அதை ஹோம்ஒர்க் பண்ணி இன்றைக்கி அதை மெட்டீரியலைஸ் பண்ணி இன்றைக்கி போடியம்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயமே இல்லை. அவருக்கே தெரியாமல் ஒரு தலைமுறை, ஒரு 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 ஜெனரேஷனே வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு பேட்மேன் மாதிரி. அதனால தான் அவரோட பெரும்பாலான ஃபேன்ஸை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, லேமேன் லெவலில் இருக்கவங்க, ஆட்டோ ஓட்டுறோம், பெரும்பாலான ஆட்டோவில் அஜித் சாரோட ஃபோட்டோ தான் இருக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸான நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம போகணும், சக்ஸஸ் ஆகணும். எந்த வேலை எந்த ப்ரொஃபஷன் பண்ணாலும் பேஷனை விட்டுறக்கூடாதுன்றது தான் அஜித் சார் சொல்கிறது. அண்ட் அவருடைய டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்களான்னு தெரியல, ரேசிங் இஸ்ன்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன், நான் 100% சொல்கிறேங்க, அவர் பணத்துக்காக இதை பண்ணல. F1ல பிராட் பிட் சொல்லுவார், இட்ஸ் நாட் அபவுட் த மணி அப்படின்னு சொல்லி. அது டெஃபினெட்லி தட் மேட்சஸ் அஜித் சார். ஒரு வெரி, அந்த ஸ்கில் இருக்குது, அதை அந்த பொட்டென்ஷியல் இத்தனை வருஷமாக அடக்கி வச்சுருந்ததெல்லாம் அவர் காமிக்கிறாரு. அவர் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோடது விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் கம்பேக்குன்னு சொல்கிறோம்ல, ஃபாதர் ஆஃப் கம்பேக்ஸ்னால் அஜித் சார் தான். எத்தனையோ வாட்டி விழுந்து திரும்ப எழுந்துச்சு வந்தவர். அது ஓஜி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கேட்டால் தெரியும். இன்னைக்கு கார்ஸ் பைக்ஸ் மேலெல்லாம் கிரேஸ் அதிகமாக இருக்குன்னா எனக்கு அது அஜித் சாரால் மட்டும்தான். அவரோட ஃபேன்ஸாக இருக்க நாமளும் ஸோ அவர் சொன்ன வழிகள்லாம் எடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு நம்ம வந்து போராடணும். அதை வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் தட் இன் லைஃப். நம்மளை பார்த்து அதர் பீப்புள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தலை வந்து ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் டெடிகேட்டிங் திஸ் வீடியோ டு அஜித் சார் அண்ட் இஸ் ஓஜி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. பார்ப்போம் சாருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுதா என்னன்ட்டு. தேங்க்யூ.